ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜேவி லோகேஷ். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர்ஸ் அண்ட் இன்டர்பிரேட்டர்ஸ். இந்த கம்பைலர்ஸ் அண்ட் இன்டர்பிரேட்டர்ஸ்னால் என்ன, எதுக்காக இது யூஸ் ஆகுது அப்படிங்கிற டவுட்ஸ் நம்மளுக்கு படிக்கும் போதுலேருந்தே இருக்கும். ஒரு சில பேருக்கு இருக்கும், அவங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த கம்பைலர்ஸ் அண்ட் இன்டர்பிரேட்டர்ஸ் பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு ஒரு அளவுக்கு சிம்பிளாக நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகேவா? நார்மலாக நம்ம எழுதுகிற எல்லா ப்ரோக்ராமுமே ஹை லெவல் லாங்குவேஜஸ் சேர்ந்தது. அதாவது உதாரணத்துக்கு ஜாவா, சி, இதெல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ். ஆனால் இந்த கம்ப்யூட்டருக்கு நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் புரியாது. அதுக்கு தெரிஞ்சது எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஸோ இப்போ அதுக்கு புரிஞ்ச மாதிரி நம்ம சொல்லணும். அது எப்படி சொல்கிறதுன்னு யோசிக்கும் போது தான் இந்த கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டர் யூஸ் ஆகுது. எப்படி ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் நம்மளுக்கு நடுவில் இருந்துக்கிட்டு நம்ம சொல்கிற விஷயங்களை இன்னொருத்தருக்கு மொழி மாற்றம் செஞ்சு சொல்கிறாரோ, அதே மாதிரி தான் இந்த கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டர் நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. ஓகேவா? இதுதான் இந்த கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டரோட வேலை. ஓகே, இந்த கம்பைலர் இன்டர்பிரேட்டர் ரெண்டுமே ஒரு விஷயத்தை தான் பண்ணுது. அதாவது நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமை மிஷினுக்கு புரிகிற மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுறது. ஸோ இது 2 டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லலாம். இப்போது கம்பைலர் இன்டர்பிரேட்டருக்குள்ள வித்தியாசங்களை நம்ம பார்க்கலாம். இன்டர்பிரேட்டரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோன்னு வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன், உதாரணத்துக்கு இஃப், எல்ஸ், இந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே 1 by 1 ஸ்கேன் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? இந்த 1 by 1 இன்ஸ்ட்ரக்ஷனாக எக்ஸிக்யூட் பண்ணுறதால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் மிஸ்டேக்ஸை உடனுக்குடனே கண்டுபிடிச்சி அதை சால்வ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஏதாவது ஒரு கோடிங்ஸ் போய்கிட்டே இருக்குது, செக் பண்ணி அனுப்புதுன்னு வச்சுக்கோங்க. இன்டர்பிரேட்டர் திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல எரர், ஒரு தப்பு கண்டுபிடிச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டாப் ஆகி இந்த மாதிரி ஒரு எரர் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியப்படுத்துது. ஸோ நீங்கள் அந்த இடத்துலையே அந்த எரரை சால்வ் பண்ணி மறுபடியும் நீங்கள் இன்டர்பிரேட் பண்ண முடியும். ஸோ இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் எரரை உடனுக்குடனே சால்வ் பண்ண முடியும். இதுதான் இன்டர்பிரேட்டரோட அட்வான்டேஜ். ஆனால் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்பிரேட்டர் ஸ்லோ. ஏன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எந்த காலத்தில் போய் முடிக்கிறது ப்ரோக்ராமை. இதனால தான் இன்டர்பிரேட்டர் ஸ்லோன்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ கம்பைலரை பற்றி பார்க்கலாம். கம்பைலரோட வேலை பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராமை நம்ம எழுதுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ரோக்ராமை முழுசாக ஸ்கேன் பண்ணுறது தான் இந்த கம்பைலர். 1 by 1 எப்படி இன்டர்பிரேட்டர் பண்ணுதோ அந்த மாதிரிலாம் பண்ணாது இது. ஸோ முழுசாக ஒரு ப்ரோக்ராமே ஸ்கேன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். இதனால் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஃபாஸ்ட்டாக ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஆனால் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பைல் பண்ணி முடித்த பிறகு தான் மொத்த ஆப்பும் இருக்கும். எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு எரரையே காமிக்கும். உங்களால் உடனுக்குடனே எரரை சால்வ் பண்ண முடியாது. மொத்தமாக அது ஸ்கேன் பண்ணும், மொத்தமாக உங்களுக்கு எரரை காட்டும். இதுதான் கம்பைலரோட வேலை. நம்ம ஒரு ப்ரோக்ராமை இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணும் போது இடையில இன்டர்மீடியட் கோடு ஒன்று ஜென்ரேட் ஆகுது. இந்த இன்டர்மீடியட் கோடுனா என்னங்கிறத இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த இன்டர்மீடியட் கோடு ஜென்ரேட் ஆகிறதால மெமரி இன்டர்பிரேட்டரில் ரொம்ப பிடிச்சிக்குது. ஸோ இது அதோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் கம்பைலரில் இன்டர்மீடியட் கோடுன்ற ஒன்று கிடையாது. ஸோ அதில் மெமரி எஃபிஷியன்ட். ஸோ அதனால தான் அது ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக இன்டர்பிரேட்டரை எதிலெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவா, பைத்தான், இந்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுறாங்க. கம்பைலரை C++, இந்த மாதிரியான ப்ரோக்ராம் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இன்றைக்கி இந்த கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டரை பற்றி ஏதோ ஒரு சின்ன விஷயம் புரிஞ்ச மாதிரி உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்களை கூகுள் பண்ணி தேடி பாருங்கள், உங்களோட நாலேஜை வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது விஷயம் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜேவி லோகேஷ்.